மகர ராசி நண்பர்களுக்கு பொலிவு நல்லா இருக்கும். ஹெல்த் நல்லா மெயின்டைன் பண்ணுவீங்க. காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. திருமணம் கன்ஃபார்ம். டைம் பீரியடில் குழந்தை பாக்கியம் உறுதியாக நடக்கும். உங்கள் பசங்களோடக்கு பசங்க பிறப்பாங்க. பேர குழந்தைகள் பிறக்கும். இல்லை சார் எனக்கு இப்போ தான் கல்யாணம் இருக்குது, ஒரு குழந்தை இருக்குன்னா ரெண்டாவது குழந்தை பிறக்கும். ரொம்ப அற்புதமான டைமிங். இன்ஃபேக்ட் இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு நிறைய கடன் க்ளோஸ் ஆகும். மரியாதை 10 மடங்காக உயரும். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு குரு பார்வை, அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு லீடர்ஷிப் பொசிஷன் கிடைக்கும். முக்கியமான பாயிண்ட், குரு பார்வையில் இருக்கும்போது சொத்து சேர்க்கிறதுங்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் என்ன, ஒய்ஃப் பேரில் வாங்குவாங்க, உங்கள் பேரில் வாங்க மாட்டீங்க, கணவர் பேரில் வாங்குவீங்க. ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், நமஸ்காரம். 2026 குரு பயிற்சி மக்களுக்கு, குரு அப்படின்னாலே நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த குரு பயிற்சி மக்களுக்கு எந்த மாதிரியான நல்ல விஷயங்களை கொடுக்க போகுது? ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். குரு அப்படிங்கக்கூடிய ஒரு சுப கிரகம் பொதுவாக வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு உச்சபலம் அடைய போகிறது. கேந்திர ஆதிபத்திய தோஷத்திலிருந்து உச்சபலம் அடையக்கூடிய குரு பொதுவாகவே நிறைய நல்ல விஷயங்கள் 12 ராசிகளுக்கும் பண்ணும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம கடகராசி நண்பர்களுக்கு பெரிய ஒரு விமோச்சன காலம். மீன ராசி நண்பர்களுக்கு பெரிய மாற்றங்கள் ரெடியாகும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 100% வெறித்தனமான முன்னேற்றம். கன்னி ராசி நண்பர்களுக்கு ஜாக்பாட் உறுதி. மகரம் வெறித்தனமான ஒரு சேஞ்சஸ். இதெல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷபம், மிதுனம், துலாம், கும்பம், இவங்க எல்லாருக்குமே பணம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் மேஷம், சிம்மம், தனுசுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கப்படும். இந்த மாதிரி டைம் பீரியட் மறுபடியும் வராது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு சேஞ்சு. ஸோ இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு மாறுறதுனால, இந்த குரு பயிற்சி அடைகிறதுனால எந்தெந்த நற்பலன்கள் இருக்குது, எந்தெந்த விஷயங்கள்ல நம்ம கவனமாக இருக்கணும், என்ன சிம்பிளான பரிகாரம் பண்ணால் நமக்கு இந்த சாதகமாக மாறும் அப்படிங்கிறது பார்க்கலாம். சார், மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு கொடுக்கக்கூடிய ராஜயோகம் என்னென்ன? வேற லெவலில் இருக்கும், வெறித்தனமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் குரு உச்சபலம் பெற்று நேரடியாக மகரத்தின் மேலே பார்வைப்படும் போது ஹெல்த் நல்லா முன்னேற்றத்தை கொடுக்கும். மெயினாக கால்வலி. மகரத்துக்கு லாஸ்ட் 1.5 வருஷமாக கால்வலின்னு சொன்னவன் நிறைய பேர் இருக்கான். அந்த கால்வலி, இந்த சியாட்டிக்கா சம்மந்தப்பட்ட பாதிப்பு, யூரினரி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸு, வேலையில் முடக்கம், இது எல்லாம் நிவர்த்தி ஆகும். எப்போலேருந்து ஆரம்பித்தோம்? மே 22ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஜூன் 2 தான் குரு பயிற்சி. வர்றதுக்கு முன்னாடியே வேலையை ஆரம்பிச்சிடுவார். மகர ராசி நண்பர்களுக்கு பொலிவு நல்லா இருக்கும். ஹெல்த் நல்லா மெயின்டைன் பண்ணுவீங்க. காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. திருமணம் கன்ஃபார்மு. அதாவது அதெல்லாம் இல்லை, எல்லாம் நடக்கும். இப்போ ட்ரேடிங், அதாவது வெளியூர்லேருந்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இங்கே உள்ளூரில் விற்று பணம் பார்க்குறது, ஒரு பெரிய ப்ராடக்டை பார்க்குறது, அந்த ப்ராடக்டை இங்கே பண்ணுறது. 7ஆம் இடத்துல குரு உச்சபலம் பெறும்பொழுது ஒய்ஃபோடைய ஹெல்த்தில் மெயினாக செஸ்ட்டு, பிரஸ்ட்டு, பேக்கு இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கலாம். லங்ஸில் கொஞ்சம் நீர் கோத்துக்கலாம். இந்த டஸ்ட்னால் வரக்கூடியது, தண்ணி இன்ஃபெக்ஷன்னால் வரக்கூடியது, இது எல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த டைம் பீரியடில் குழந்தை பாக்கியம் உறுதியாக நடக்கும். உங்கள் பசங்களோடக்கு பசங்க பிறப்பாங்க. பேர குழந்தைகள் பிறக்கும். இல்லை சார் எனக்கு இப்போ தான் கல்யாணம் இருக்குது, ஒரு குழந்தை இருக்குன்னா ரெண்டாவது குழந்தை பிறக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ரொம்ப அற்புதமான டைமிங். இன்ஃபேக்ட் இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு நிறைய கடன் க்ளோஸ் ஆகும். மரியாதை 10 மடங்காக உயரும். உங்களுக்கு பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். நினைச்ச காரியங்கள் கைகூடும். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு குரு பார்வை, அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு லீடர்ஷிப் பொசிஷன் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். ஒரு தகுதிக்கு மேலே பல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும். சார் நான் படித்தது ஒரு டிப்ளமா தான் சார், நான் இங்கே தான் டைரக்டராக போகிறேன், டைரக்டர் ஆவீங்க. எதிர்பாராமல் பலவிதமான நன்மைகள் நடக்கும். வித் கிரேட் அமௌண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் திஸ் வில் ஹேப்பன். அந்தளவுக்கு மகர ராசி நண்பர்களுக்கு பெரிய யோகமான காலகட்டம். முயற்சி எதுவானாலும் சரி, இந்த முயற்சி கண்டிப்பாக ஜெயிக்கும். இவ்வளோ தடவை முயற்சி பண்ணாலும் தள்ளி போகும். இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா ஜெயிக்கும். ஏன்னா குரு பார்வையில் இருக்கனால சனி கேட்டாகணும் சொன்ன வார்த்தை, அதனால அது நல்லா இருக்கும். இவர்களுக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் இருக்குதா? முக்கியமான பாயிண்ட், குரு பார்வையில் இருக்கும்போது சொத்து சேர்க்கிறதுங்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் என்ன, ஒய்ஃப் பேரில் வாங்குவாங்க, உங்கள் பேரில் வாங்க மாட்டீங்க, கணவர் பேரில் வாங்குவீங்க. அது நடக்கக்கூடிய என்ன, குரு உச்சபலம் பெறும் பொழுது வித் லோனோட வாங்குறது, ஹோம் லோனோட வாங்குறது. அது சந்திரன் இருக்கனால கவர்மெண்ட் எய்டட் பேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் கிடைக்கிறது. சந்திரன் ஸ்தானத்தில் குரு உட்காந்து செவ்வாய் வீட்டை பார்க்கறதுனால கொஞ்சம் என்பிஎஃப்சியும் சேரும். சில பேர் பார்த்தீங்கன்னா மாதாந்திர சம்பளம் அப்படின்னு ஒன்றும் இல்லாமல் ஒரு சும்மா பானிபூரி கடை வச்சு நடத்துகிறவங்க இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடில் பஜ்ஜி கடை போட்டுறவங்க, இவங்கெல்லாம் வீடு கட்டுவாங்க. ஏன் கட்டுவாங்கன்னா குரு உச்சபலம் பெறும்போது டைரெக்டாக பேங்க் கொடுக்காம எய்டட் பேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் அதிக வட்டியாக இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் கடன் வாங்கி
முடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பிராப்தம். ஆனால் முடிச்சிருவீங்க, தீர்த்துவீங்க. அதாவது லோன்லாம் கரெக்டாக முடிச்சிருவீங்க, தைரியமாக இருக்கும். சார், இவர்கள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இவர்களுக்கு? முதல் விஷயமா 4ஆம் இடத்துல சந்திரன் வீட்டில் குரு உச்சம் பெறுகிறான்னா நல்ல பிராண்டட் வெஹிக்கிளாக வாங்கக்கூடிய பிராப்தம் ஒன்று. ரெண்டாவது, அது யார் பேரில் வாங்குவாங்கன்னு கூட சொல்லிடலாம். உங்கள் பார்ட்னர் பேரில் நீங்கள் வாங்குவீங்க, இல்லையா கம்பெனி பேரில் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம். 7ஆம் இடத்துல குரு உச்சபலம் பெறும்போது அது உங்கள் பேரில் வாங்குறதோட அதை நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க. இப்போ நான் கவர்னரா சிஎம்மா அப்படின்னு கேட்டால் நான் கவர்னர் தான் பெட்டரும்பேன். ஏன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையில தான் இப்போ வந்து மகரம் இருக்குன்னு சொல்லலாம். அருமையாக இருக்குது, தைரியமாக இருக்குது. சார், இப்போ படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும்? அதாவது அருமையான டைமிங்னா மாணவ மாணவிகளுக்கு. ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ அந்த கொஸ்டின் தான் அங்கே எக்ஸாம்லேயே வரும். இப்போ சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, இப்போ நான் ஐஐடி முடிக்கிறேன், நல்ல மார்க் வருமா, கட் ஆஃப் கிளியர் ஆகுமா நீட்டில், இல்லை எனக்கு மெரிட்டில் கிடைக்குமானா உங்கள் ஊர்லேயே கிடைக்கும். ரொம்ப தூரமாலாம் போக வேண்டாம், உங்கள் ஊர்லேயே கிடைக்கும். 85% பாதி பேருக்கு வந்து நாமக்கல்லில் கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உட்காந்துருக்கிற குரு பார்வை நாமக்கல்லுக்கு இருக்குது. அதனால் நாமக்கல் அந்த சுற்றி இருக்கிற பெல்ட்டுக்கு நிறைய பேருக்கு வந்து ரொம்ப அங்கே இருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப க்ஷேமமாக இருக்கும், அங்கே கிடைக்கும். அதனால் மாணவ மாணவிகளுக்கு சரியான யோகம். மெயினாக பார்த்துக்க வேண்டியது அஜீரண கோளாறு, வயிறு பிரச்சனை, இதெல்லாம் கொஞ்சம் வரும். அதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை, நல்லா இருப்பீங்க. கண்டிப்பாக. இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இவர்களுக்கு சிறப்பு? ஆஞ்சநேயர் தான். நாமக்கல் ஆஞ்சநேயரை பிடிச்சா போகிற எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக ஜெயிக்கும். தெய்வ அனுகிரகம் அப்படி இருக்குது, சூப்பராக இருப்பீங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சனி பயிற்சி, இந்த கண்டக சனி, அஷ்டம சனி, இந்த மாதிரியான சனி பயிற்சினால எனக்கு பல தாக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குரு பயிற்சி பலன்கள்னால இந்த சனி பயிற்சியோடைய தாக்கங்கள் குறையுமா? அருமையான கேள்வி. முதல் விஷயம், சனியை பார்த்து பயப்படாதீங்க. பயப்படணும் யாருன்னா தப்பு பண்ணுறவன் தான் பயப்படணும். போலீஸை பார்த்தா யார் பயப்படணும்? திருடன் தான் பயப்படணும். அந்த மாதிரி சனினாவே பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது, உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். கரெக்டாக உழைச்சோன்னா ரிசல்ட் வரும். நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, ஜென்ம சனி, இது எல்லாமே வந்து கொஞ்சம் கண்டங்களை கொடுக்கும். அதாவது 7.5 சனிலாம் நடக்கும்போது நம்மளை வாட்டி எடுக்கும், தூக்கம் கூட கொடுக்காது. ஆனால் என்ன ரியாலிட்டினா இந்த வருஷம் அந்த ஒரு சனியோடைய தாக்கமே இருக்காது. ஏன்னா அந்த குரு பார்வையே சனி மேலே இருக்கும்போது சனியோடைய கெட்ட விஷயங்கள் செய்கிறதுக்கான அதிகாரம் கிடையாது. உங்களுக்கு பவர் கொடுத்தா தான் நீங்கள் விளையாடுவீங்க. உங்களுக்கு பவர் நான் எடுத்துடுறேன், அப்போ நீங்கள் எப்படி விளையாடுவீங்கிற மாதிரி அந்த குருவுடைய பார்வை பலம் 12 ராசிகளுக்கும் இந்த சனியுடைய தாக்கத்தை அப்படி 85% கட் பண்ணிடும். அது என்ன பண்ணும்? 80% கர்மாவை நடத்தி வைக்கும். கர்மானா செத்து போகிறது கிடையாது. கர்மா என்றால் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள். அதாவது வேலையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு வேலை பெண்டை கட்டும், ஆனால் ரிசல்ட் கொடுக்கும். உங்களை வேலை செய்ய வைக்கும். சில பேர் கல்யாணம் ஆக வேண்டி தள்ளி போயிடுதுன்னா கல்யாணம் ஆக வைக்கும். சில பேர் குழந்தையே பிறக்கலைன்னா குழந்தை பிறக்க வைக்கும். சில பேர் வெளியூர் போய் செட்டில் ஆகணுங்கிறவன் ஒரு 6 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், இப்போ நடக்கும். டிலேடு சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டிலேடு சக்ஸஸ் எல்லாமே கிளியர் ஆகும். சனி குரு திரிகோணத்தில் மாட்டும் போது நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த மகா யோகத்தில் இந்த ஒரு வருஷத்தில் சோகால்டு யார் என்ன வேணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அடுத்த 8 வருஷத்தில் அது நடக்கும். மேனிஃபெஸ்ட்டுங்கிறது புது வார்த்தைலாம் கிடையாது, நம்மக்கிட்ட இருக்கிறது தான். வேண்டிக்கிங்க சார் அப்படின்னு கோயிலில் போய் சொல்லுவோம்ல, சங்கல்பம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, அதுதான் மேனிஃபெஸ்ட்டு. அதனால எல்லாருக்குமே நடக்கும். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க. சனியுடைய பாதிப்புகள் எதுவும் இருக்காது, சூப்பராக இருப்பீங்க. சார், இந்த குரு பயிற்சி காலம் அப்படின்றது எவ்வளோ நாட்கள் இருக்கும்? இந்த குரு பொதுவாக ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார்மா, முதல் விஷயம். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி அதிச்சாரமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாருன்னே சொல்லலாம். ஓப்பனாக சொன்னால் டிசம்பர் மாதம் வந்து சிம்மத்துக்கு அதிச்சாரமாக போய் கேதுவோடு சேர்ந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகிறார். ஒரு 2 மந்த்ஸ் அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் மறுபடியும் வக்கர கதியில் ரிட்டர்ன் வர்றார். வந்து குரு தன்னுடைய உச்சபலத்தை அடைகிறார். அது மே 2027 வரைக்கும் கண்டிப்பாக அந்த குரு வந்து அங்கே இருக்கார். அதனால் அதுக்கான நல்ல பலன்களே அதிகமாக நடக்கும். எல்லாருக்குமே இந்த குரு நல்லது தான் பண்ணுவார். உங்கள் ஃபேமிலி எல்லாருமே நீங்கள் நல்லா இருக்கணும். தீர்க்க ஆயுஷ்மான் பவான்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி. கண்டிப்பாக வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.